காங்கிரஸ் கட்சி இல்லாமல் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தை கூட்ட மம்தா பானர்ஜி விருப்பம் தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சிகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தலில் தோல்விக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தற்போது எதிர்க்கட்சிகளின் ஆதரவை நாடியுள்ளார். கடந்த காலங்களில் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே சுமூகமாக உறவு இல்லாத போதும் மம்தா பானர்ஜியின் தேர்தல் தோல்விக்கு ஆதரவாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்திருந்தார். பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து மம்தா பானர்ஜியின் 100 இடங்களை திருடிவிட்டதாக ராகுல் காந்தி அப்போது குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது. மகளிர் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக கூட்டப்பட்ட இந்தியா கூட்டணியின் கடைசி கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பங்கேற்றதும் கவனிக்க வேண்டியது. இந்நிலையில் ஜூன் முதல் வாரத்தில் இந்தியா கூட்டணியின் கூட்டத்தை கூட்டி ஒத்த கருத்துடைய பிற கட்சிகளையும் அதில் அழைக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாக கூட்டணி கட்சிகளிடையே இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. மேலும் கூட்டம் குறித்து மம்தா முறையாக தலைவர்களை அழைத்தால் மட்டுமே தகவல் சொல்ல முடியும் என மற்ற கட்சிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே ஏற்கனவே ஏற்பட்ட விரிசல் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிளவாக உருவெடுத்து மோதலாக மாறியுள்ளது. தாவேகாவுடன் காங்கிரஸ் கைகோர்த்த நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தங்களுக்கு தனித்தனி இருக்கைகள் ஒதுக்க கோரி திமுக கடிதம் எழுதியுள்ளது. தாவேகாவில் தற்போது எம்பிகள் யாரும் இல்லாத நிலையில் அடுத்த மாதம் நடக்கும் மாநிலங்களவை இடைத்தேர்தலில் அக்கட்சிக்கு ஒரு எம்பி கிடைக்க கூட வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழலில் ஜூன் மாத கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளே இந்திய கூட்டணியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் காங்கிரஸ் கட்சியை கலற்றிவிட்டு பாஜக எதிர்க்கும் திரிணாமுல், திமுக, ஆம் ஆத்மி, பிஜு ஜனதா தளம், சமாஜ்வாதி, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணிக்கு புத்துயிர் ஊட்ட வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணமாக சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் கேரளாவில் காங்கிரசிடம் இடதுசாரிகள் ஆட்சியை பறிகொடுத்தனர். தமிழ்நாட்டில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தேர்தல் முடிவுக்கு பின்னர் தாவேகாவுடன் கூட்டணிக்கு மாறியது ஆகியவையே. மத்தியில் ஆளும் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் தேசிய அளவில் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கின. ஆனால் கூட்டணிக்குள் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் ஆதிக்கம் செலுத்தியது போன்றவை கூட்டணிக்குள்ளே பெரும் அதிருப்தியை உண்டாக்கியது. அதனைத் தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீடித்து வந்த முரண்கள் தற்போது தேர்தல் தோல்வியை அடுத்து பூதாகரமாக வெடித்துள்ளது.